விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். என்ன வார்த்தை பாருங்க, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். எல்லாம் சரியா இருக்கு, ஒரு தப்பு கிடையாது. முதல் வார்த்தை தொடங்குது மார்க், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். டேப்பா எவ்வளவு தடவை சொல்லிருப்போம் நம்ம பிள்ளைங்க கிட்ட, என் சொல்ற பேச்சு கேளுடா, சொல்ற பேச்சு கேளுடா. என் தம்பி பதில் கிட்ட எவ்வளவு நாள் சொல்லிருப்பேன், சொல்ற பேச்சு கேளுப்பா, சொல்ற பேச்சு கேளுப்பா. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள், கேள். விதைக்க தெரிந்த ஒருவன், நான் சொல்ற விதைகள் விதைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் முயற்சிகள், அவை வழியில் சிந்தின. சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, பாறையில் மண் இல்லாத காரணத்தினால் ஆழமாக விதைக்கப்படவில்லை, அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. எங்க விதைக்கணும், பாறையில போட்ட. மூன்றாவது, சில விதைகள் முட்களில் விழுந்தன, அவை நெருக்கடித்து இல்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகும் 60ஆகும் 100ஆகும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எங்க விதைக்கணுமாங்கிறதைங்க, எங்க முயற்சியில் ஈடுபட வேண்டுமோ அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள், வீணாக வேண்டாம் என்று சொல்கிறது பைபிள். நமக்கு கிடைத்த இன்னொரு முத்து.